ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி வந்து நம்ம மகாநதியோட சீரியலோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம புது யமுனா, நிவின் இவங்களுக்கெல்லாம் வந்து ஷூட்டிங் போயிருக்கு. விஜய் காவேரிக்கு ஷூட்டிங் இருந்த மாதிரி தெரியல. விஜய்க்கு வந்து ஷூட்டிங் கன்ஃபார்மாக இல்லை. ஏன்னா விஜய் வந்து இன்றைக்கி அவரோட தெலுங்கு சீரியலோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் கிளம்புறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆக்சுவலாக தெலுங்கு சீரியலோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அவர் கிளம்பி சென்னை வந்தாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சென்னை வந்து சேர்ந்துருக்காரு. இது ஒரு கன்ஃபார்மான ஒரு அப்டேட் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம விஜய் வந்து சென்னை வந்திருக்காரு மகாநதி சீரியலோட ஷூட்டுக்காக. அப்பா வந்துட்டாருப்பா ஒரு வழியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எப்படி சொல்கிறது, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டே ஷூட்டே நம்ம ஹீரோயின் இல்லாமல் ஷூட் போயிருக்கே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க இல்லாததை வந்து அதர் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து எல்லாருமே வந்து ஷூட்டிங் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி நைட்டே வந்து நம்ம ஹீரோ வந்து சென்னை வந்துட்டார் அப்படின்னும்போது நாளைக்கு மார்னிங்கே ஷார்ப்பாக ஷூட்டிங் வந்து நின்றுவார். எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஹீரோ சென்னையில் தான் இருக்கார் இப்போது கரண்ட்டாக. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ன உடனே லக்ஷ்மி பிரியாவா, சுவாமியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழப்பமாக யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக நான் அவங்க 2 பேரை பற்றி பேசவே இல்லை. முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வந்து விலகுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். அதுக்கே ஒரு சிலர் வந்து என்னை திட்டிகிட்டு இருக்கீங்க. இந்த யூடியூப் சேனலையே பார்த்தாலே இதே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஆக்சுவலாக நான் சொல்லிட்டேன் யார் அப்படிங்கிறதையுமே. சகோதரிகளின் கதை அப்படின்னும்போது 5 சகோதரிகளில் ஒரு சகோதரி விலகுறாங்க அப்படின்னா அவங்க முக்கியமான கேரக்டர் இல்லையா? நான் சொன்னது தப்பா என்ன?